24/11/2025. இன்னைக்கு காலையில் ரன்னிங். இது என்னோட 107வது 10 கிலோமீட்டர் எப்போ ரன்னிங். 10 கிலோமீட்டரை 54 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஓடணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இப்போ டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ. எடுத்துக்காட்டுக்கு, ஐ ஆம் ஏ டாக்டர் இப்படி இருக்குது. ஐ ஆம் ஏ டாக்டர். இதுக்கு நெகட்டிவ் வார்த்தை ஐ ஆம் நாட் ஏ டாக்டர். ஐ ஆம் நாட் ஏ டாக்டர். இதை கேள்வி கேட்குறதுக்கு இது எல்லாமே ஃபார்முலா தான். நான் சொல்கிறது மனப்பாடம் பண்ணுறதுக்கே சொல்லலை. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஐ ஆம் டாக்டர், ஐ ஆம் நாட் ஏ டாக்டர். இது கொஸ்டின் கேட்டால் நான் டாக்டரா, அந்த ஆமை தூக்கி முன்னாடி போடுங்க, ஐயா அடுத்து போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஆம் ஐயா டாக்டர். நான் ஒரு மருத்துவரா? ஆமை டாக்டர். நான் டாக்டர் இல்லையா? ஆமை நாட்டிய டாக்டர். அவ்வளோதான். இதே மாதிரி ப்ரோனவுனுக்கு 7க்கும் சொல்லி பார்த்துக்கலாம். ஹீ இஸ் ஏ டாக்டர், ஹீ இஸ் நாட் ஏ டாக்டர், இஸ் ஹீ ஏ டாக்டர், இஸ் ஹீ நாட் ஏ டாக்டர், ஒய் இஸ் ஹீ ஏ டாக்டர், ஒய் இஸ் நாட் ஹீ ஏ டாக்டர். அப்போது WH கொஸ்டின்லேயும் கேட்க தெரியணும். அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. எதுக்குனாலும் நீங்கள் இதே மாதிரி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது பி வெர்புக்கு மட்டும்தான் இந்த ரூல். இனிமேல் டென்ஸுக்கு சொல்கிறேன். டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம். ஐ ரைட், நான் எழுதுகிறேன். இதுக்கு நெகட்டிவ் வெர்ப் ஐ நாட் ரைட் அப்படி போடக்கூடாது. இதுக்கு ஹெல்பிங் வெர்ப்னு ஒன்று இருக்குது. டூ, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு டூ. ஐ டு நாட் ரைட். அவ்வளோதான். டூ போட்டு ஐ போட்டு டூ போட்டு வெர்புக்கு முன்னாடி நாட் போடுறோம். அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. இந்த டூ சேர்க்கிறது தான் ஃபார்முலா. ஐ டு நாட் ரைட். அடுத்து இதே என்ன கேட்குறேன், நான் எழுதுகிறேனா? டூ ஐ ரைட். அந்த டூவை ஃபஸ்ட்டு போடணும், சப்ஜெக்டை அடுத்து போடணும், வெர்பை அடுத்து போடணும். அவ்வளோதான். டூ ஐ ரைட். இதே நெகட்டிவ் கேட்டதாக இருந்தால் டூ ஐ நாட் ரைட், டூ ஐ நாட் ரைட். அவ்வளோதான். வெர்புக்கு முன்னாடி நாட்டை போட்டால் வந்துடும். இது வந்து ஐ, வி, தே இந்த மூணுக்கும் டூ வரும். ஹீ, சி, இட் அதுக்கு டஸ். இது ரூல். டஸ் போடுங்க. அவன் எழுதுகிறான். ஹீ ரைட்ஸ். வெர்புக்கு முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் எஸ் வரும். இது ரூல். இதை நீங்கள் படிச்சுக்கிட வேண்டியதான். ஃபார்முலாவில் உள்ளது. ஹீ ரைட்ஸ். இப்போ அவன் எழுதவில்லை. ஹீ டு நாட் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. ஹீ டஸ் நாட் ரைட். ஹீ, சி, இட்டுக்கு மட்டும் டஸ் போடணும். ஹீ டஸ் நாட் ரைட். அப்புறம் இதே கொஸ்டின் கேட்கிறதா இருந்தால் அவன் எழுதுகிறானா அப்படின்னு ஒருத்தனை கேட்கணும். டஸ் ஹீ ரைட், டஸ் ஹீ ரைட். அவன் எழுதவில்லையா அப்படி ஒருத்தனை கேட்கணும். அவன் எழுதலையான்னு கேட்போம் இல்லையா? அது டஸ் ஹீ நாட் ரைட், டஸ் ஹீ நாட் ரைட், டஸ் இட் நாட் ரைட். அவ்வளோதான். இதே WH கொஸ்டின், WH முன்னாடி போட்டுட்டு அதை ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும் இந்த ரூல். பாஸ்ட் டென்ஸுக்கு அப்படியே பாருங்கள். ஐ ரோட், நான் ஒரு கடிதம் எழுதினேன்.
ஐ ரோட் எ லெட்டர். இதே நெகட்டிவில் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால டூ வந்து டிட்டாக மாறிடும். ஐ டிட் நாட் ரைட் எ லெட்டர். அவ்வளோதான். இதுக்கு எல்லாத்துக்குமே டிட்டு தான். ஹீசிட்டுக்கும் டிட்டு தான். எல்லாத்துக்குமே டிட்டு தான். டிட்டு வந்ததுனால அந்த வெர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே இருக்கும். இப்போ பாருங்கள், ஐ ரோட் எ லெட்டர், ஐ டிட் நாட் ரைட் எ லெட்டர். இதில் உங்களுக்கு வித்தியாசம் புரியும். டிட்டு வந்ததுனால அதில் ரோட் வராது, ரைட்டு தான் வரும். அடுத்து பாருங்கள், டிட் ஐ ரைட். நான் எழுதினீங்கன்னா டிட்டு ஃபஸ்ட்டு போடுங்க, அடுத்து சப்ஜெக்ட் எழுதுங்க, ரைட். டிட் ஐ ரைட். இதே இது நெகட்டிவ் சொல்லிதான் இருந்தால் டிட் ஐ நாட் ரைட். நான் எழுதவில்லையா, அவ்வளோதான். இதே இது ஹீ சீட்டுக்கும் அதே தான். ஹீ ரோட், டிட் ஹீ ரோட். அவன் எழுதினானா, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா டென்ஸுக்கும் ரூல் இருக்குது. அந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணால் போதும். எல்லாமே ஃபார்முலாவில் இருக்குது. அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும். ஐ வில் ரைட் எ லெட்டர். இது என்ன நெகட்டிவில் சொல்லுதா இருந்தால் இதுக்கு டூவும் வராது, டிட்டும் வராது. இங்கே வில் இருக்குது. ஐ வில் நாட் ரைட் எ லெட்டர். அடுத்து பாருங்கள், வில் ஃபஸ்ட்டு போடுங்க. கொஸ்டின் கேட்கதா இருந்தால் வில் ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுவேனா. இப்போ அதிலே WH கொஸ்டின் கேளுங்க. ஒய் வில் ஐ ரைட் எ லெட்டர். ஏன் நான் ஒரு கடிதம் எழுதுவேனா. அவ்வளோதான். WH கொஸ்டின் முன்னாடி போட்டு அந்த வில்லை அதுக்கு அடுத்து போட்டு சப்ஜெக்டை போட்டு அதுக்கடுத்து வெர்பு. இந்த ஃபார்முலாவை படித்தா போதும், நீங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தைகள் வேணாலும் எழுதிடலாம். இதே மாதிரி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்குள்ளே ஃபார்முலாவை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டு பாருங்க, ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர். இது நெகட்டிவ்னா ஐ எம் நாட் ரைட்டிங் எ லெட்டர். ஐ எம் நாட் ரைட்டிங் எ லெட்டர். இதே இது கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் இதுதான் டிஃபிகல்ட் வரும். ஆம் ஐ ரைட்டிங் எ லெட்டர். அந்த ஆமை ஃபஸ்ட்டு போட்டு வேண்டியது. ஆம் ஐ ரைட்டிங் எ லெட்டர். நெகட்டிவ் ஆம் ஐ நாட் ரைட்டிங் எ லெட்டர். அவ்வளோதான். இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கும் இதே ரூலு, ஃபியூச்சர் டென்ஸுக்கும் இதே ரூல். அந்த பீவர்பை ஃபஸ்ட்டு போட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதான். பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இதே ரூல் தான். ஹேவ் வரும். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். இதுக்கு ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். இதுக்கு நெகட்டிவ் ஐ ஹாவ் நாட் ரிட்டன் எ லெட்டர். இதே நெகட்டிவ் கொஸ்டின் கேட்குறாருன்னா ஹேவ் ஐ ரைட் எ லெட்டர், ஹேவ் ஐ ரிட்டன் எ லெட்டர், சாரி ஹேவ் ஐ ரிட்டன் எ லெட்டர், ஹேவ் ஐ நாட் ரிட்டன் எ லெட்டர். கொஸ்டின் கேட்குறாருந்தா அவ்வளோதான். இதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் வெர்பு, அதுக்கு கொஸ்டின் கேட்குறது, இவ்வளோ தான். இது ஃபார்முலாவில் இருக்குது. இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஒரு இது சொல்கிறேன். இந்த ஐ எம் டாக்டர் வச்சு பாருங்கள். ஐ எம் ஏ டாக்டர், ஆம் ஐ ஏ டாக்டர், ஆம் ஐ நாட் ஏ டாக்டர், ஆம் ஐ நாட், ஐ எம் ஏ டாக்டர், ஐ எம் நாட் ஏ டாக்டர், ஆம் ஐ ஏ டாக்டர், ஆம் ஐ நாட் ஏ டாக்டர், ஒய் ஆம் ஐ ஏ டாக்டர், ஒய் ஆம் நாட் ஐ ஏ டாக்டர். அப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 இது ஒரு எந்த ஒரு சென்டென்ஸுமே நம்ம 6ஆக சொல்லுவோம். அதோட பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின். WHல பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின், அவ்வளோதான். இந்த 6 எல்லா டென்ஸுக்கும் பொருந்தும், எல்லா பீவர்ப்புக்கும் பொருந்தும். நீங்கள் இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்கலாம், ஆரம்பிக்கலாம். ஓகே, பாய்.